ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக புண்ணியம் மாத்திரம் பண்ணியிருந்தோம்னா சொர்க்கம் முதலில் லோகங்களில் போகங்களை அனுபவிச்சுட்டு இருப்போம். இப்படி மாறி மாறி இருக்கிறது உபாபியாம் மனுஷலோகா. இப்படியே வாழ்க்கை போயிடுமோன்னு பயப்படும் பொழுது ஏதோ சித்த கொஞ்சம் பிரகாசம் தெரிகிற மாதிரி சுக்கம் வரும். பகவான் கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணும். ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம். புண்ணியம் மாத்திரம் பண்ணியிருந்தோம்னா சொர்க்கம் முதலில் லோகங்களில் போகங்களை அனுபவிச்சுட்டு இருப்போம். பாபம் மாத்திரம் பண்ணியிருந்தோம்னா நரகத்தில் போய் கஷ்டப்படுவோம். ஒரு நாளைக்கு சௌக்கியம், ஒரு நாளைக்கு சிரமம், ஒரு நாளைக்கு கவலை, ஒரு நாளைக்கு துக்கம். இப்படி மாறி மாறி இருக்கிறது உபாபியாம் மனுஷலோகா. புண்ணிய பாபம் சேர்ந்து அனுபவிக்கிறது மனுஷ ஜென்மா. புண்ணியம் மாத்திரம்னா சொர்க்கம், பாபம் மாத்திரம்னா நரகம். ரெண்டு சேர்ந்தது மனுஷலோகம். அதனால தான் ஒரு நாளைக்கு சௌக்கியமாக இருக்கான், ஒரு நாளைக்கு சிரமப்படுறான். இப்படியே ஹேப்பியாக இருந்துட்டா தேவலான்னு நினச்சிட்டே இருக்கும்பொழுது ஒன்று வந்துடுது, ஏதாவது ஒன்று வருது, உடனே துக்கப்படுறான். இப்படியே வாழ்க்கை போயிடுமோன்னு பயப்படும் பொழுது ஏதோ சித்த கொஞ்சம் பிரகாசம் தெரிகிற மாதிரி சுக்கம் வருது. புண்ணிய பாபங்களை அனுசரித்து அப்படி மாறிண்டே இருக்குது, ராத்திரி பகல் போல. இது மாதிரி வாழ்க்கையில் வரத்தான் வரும். நமக்கு இது மாதிரி சௌக்கியம் அனுபவிக்கும் பொழுது யாருக்குமே பகவத் ஸ்மரணை வராது. அதை தான் குந்தி தேவியும் சொல்கிறா. குந்தி தேவி இதை தான் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, சௌக்கியம் இருக்கும்பொழுது யாருக்காவது தோன்றதோ, சௌக்கியமாக பரமக்ஷேமமாக திண்டாடினான் கிராமத்தில், போஜனத்துக்கே சிரமப்பட்டான் குழந்தையில வச்சுண்டு, ஏதோ கஷ்டப்பட்டு உருண்டு விரண்டு படிக்க வச்சாச்சு. குழந்தைகள் அமெரிக்காவில் லண்டனில் போய் சௌக்கியமாக இருக்கான். கோட்டிக்கணக்காக பணத்தை அனுப்புகிறான் அப்பாவுக்கு. திண்டாடின அன்னைக்கு கோவிலை சுற்றி சுற்றி வந்தார். இன்றைக்கி அவர் பரம சௌக்கியமாக இருக்கார். சொந்த பங்களா வச்சுட்டு இருக்கார் மெட்ராஸில். 2 கார் 3 கார் வச்சுட்டு இருக்கார். கோடிக்கணக்காக பணம் இருக்குது. அன்னைக்கு கோவிலை சுற்றி வந்தாரே, இன்றைக்கி அந்த ஸ்மரணம் இருக்கோ இருக்குது, பகவானுடைய கிருபைன்னு. இதுதான் குந்தி தேவி சொல்கிற. பணம் வர 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 பகவான்கிட்டேருந்து நம்ம மனசை எட்டி கொண்டு போயிடுமா. அதுதான் சொல்கிறான், நைவார்கத்யபிதாதும் வை துவாமி கிஞ்சன கோச்சரம். நாமமே சொல்ல மாட்டாங்கிறாவ குந்தி. பணம் வந்து கொடுத்தோன்னா நாமமே வராதான், மறந்து விடுவோன்னார் கபீர்தாசர். भजो रे भैया राम गोविंद हरि, भजो रे संतत संपत सुख के कारण, संतत संपत सुख के कारण, जैसे भूल भरी भजो रे भैया, जैसे भूल भरी भजो रे भैया राम गोविंद हरि, भजो रे भैया राम गोविंद हरि. கபீர் சொல்றாரு, குந்தி தேவி சொல்லவே மாட்டான்னா கபீர்தாசர் மறந்தே போயிடுவாங்கிறார். சௌக்கியம் வந்துடுதுன்னா மறந்தே போயிடுவான். அப்போ ஏதோ சாம்பிளுக்கு ஒரு துக்கம் இப்படி எட்டி பார்த்ததுன்னா தலையில் குட்டின்னு பழைய ஞாபகம் வரும். எப்படி பக்தி பண்ணுவான். விஷயம் என்னன்னா, சுக துக்கங்கள் மாறி மாறி தான் வரும். நாம் பண்ண புண்ணிய பாபம் அவன் அனுபவிச்சுட்டு போகிறதா இருந்தால் இத்தனை கோவில் என்னத்துக்கு, இத்தனை சத்சங்கம் என்னத்துக்கு, இத்தனை பஜனை என்னத்துக்கு, பகவான் இதுக்கு.
கஷ்டம் வரத்தான் வரும், பண்ணின பாவத்தை அனுபவிக்கிறோம், கஷ்டம் வரத்தான் வரும் அப்படின்னு விட்டுட முடியாது. கஷ்டம் வந்தாலும் பண்ணினத்தை தான் அனுபவிக்கிறோம்னாலும் பகவான் கருணாமூர்த்தியாக இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிடுவார். நீ பண்ண பாவந்தாண்டான்னு சொல்ல மாட்டார். கூப்பிட்டமோனோ அந்த சிரமத்தை நிவர்த்தி பண்ணுவார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.